ഞാനിപ്പോൾ PhD ചെയ്തുകൊണ്ടിരിക്കുകയാണ്. കേരള സാഹിത്യ അക്കാദമിയിലാണ് PhD ചെയ്യുന്നത്. കഴിഞ്ഞ കൊല്ലമാണ് PhDക്ക് ജോയിൻ ചെയ്തതിന് ശേഷമാണ് നമ്മൾ நம்மில் பலரும் ஒரு நீண்ட பகல் பொழுதுக்கு பிறகு ஓய்வெடுக்க நினைக்கும் நேரத்தில் ரேவதியின் அந்த நாள் தொடங்குகிறது. மாலை 5 மணி முதல் நள்ளிரவு தாண்டி 12:30 மணி வரை அவர் ஒரு சிறிய சாலையோர இட்லி கடையை நடத்துகிறார். அவர் அங்கே வெறும் உணவை மட்டும் பரிமாறவில்லை, தன் சுய மரியாதையையும் பெரும் கனவுகளையும் சேர்த்துதான் சமைக்கிறார். அடுத்த நாள் காலை அவர் மீண்டும் கல்லூரிக்கு சென்று கல்வியின் மூலம் தனது எதிர்காலத்தை செதுக்கிக் கொண்டிருக்கிறார். 2 குழந்தைகளுக்கு தாயான ரேவதி திருமணத்திற்கு பிறகு தனது படிப்பு முடிந்துவிடும் என்று ஒரு காலத்தில் அஞ்சினார். ஆனால் அவர் தனது கதையையே தானே மாற்றி எழுதினார். முதுகலை படிப்பில் முதலிடம் பிடித்தார். முதல் முயற்சியிலேயே நெட் தேர்விலும் தேர்ச்சி பெற்று இன்று PhD படிப்பில் அடியெடுத்து வைத்திருக்கிறார். ஆனால் கனவுகளை நனவாக்க பணம் வேண்டுமே, அதற்காக அவரே ஒரு வழியை உருவாக்கினார். அவரது சிறிய இட்லி கடையான ஃப்ரெஷ் மூன் இன்று 10க்கும் மேற்பட்ட இட்லி வகைகளை வழங்குகிறது. அது இன்று பல கிளைகளாகவும் விரிவடைந்துள்ளது. பிழைப்பிற்காக தொடங்கிய இந்த முயற்சி இன்று ஒரு மாபெரும் மாற்றாக மாறியுள்ளது. ரேவதியின் ஒரு நாள் அட்டவணையாக காலை 11 மணி முதல் மாலை 3 மணி வரை தீவிரமான படிப்பு, மாலை 5 மணி முதல் நள்ளிரவு 12:30 மணி வரை இட்லி கடையில் கடும் உழைப்பு, இடைப்பட்ட நேரத்தில் 2 குழந்தைகளை வளர்க்கும் பொறுப்பு. லட்சிய பயணம் என்பது எப்போதும் நேர்கோடாக இருப்பதில்லை. சில நேரங்களில் அது ஒரு தெரு விளக்கின் கீழ் நின்று தனது PhD படிப்பிற்காக இட்லி விற்று பணம் சேர்க்கும் ஒரு பெண்ணை போலவும் இருக்கும். தன் உழைப்பால் உயர்ந்த ரேவதியின் கதை விடாமுயற்சி இருந்தால் எதையும் சாதிக்கலாம் என்பதற்கு ஒரு சிறந்த சான்று.